வளமுடன். இப்போது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உயிரின் நிலை பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற தலைப்பிலே சிறப்பு சொற்பொழிவாற்றுகிறார்கள். வாழ்க வளமுடன். பயனை எய்துவதற்காக வாழ்நாளெல்லாம் தவமிருந்து மெய்ப்பொருள் உணர்ந்து உலகம் உய்ய வழிகாட்டிய விஞ்ஞானிகள், தத்துவ பேரறிஞர்கள், சித்தர்கள் அனைவரையும் இப்பொழுது இந்த பொருள் தொடக்கத்தின் முதலிலேயே நாம் அனைவரும் நினைவு கூறுவோம். வாழ்க வேண்டும். அறிவு சார்ந்த தலைவர் அவர்களே, இந்த மகாசபையிலே நிறைந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, மெய்யுணர்வாள அன்பர்களே, நமது சிந்தனைக்கு குறிப்பிடத்தக்க நல்ல நாள். ஒலிவுரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று சொன்னார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நமக்குள்ள தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அடி மனத்திலே அவனாக, இந்த முனையிலே நானாக அல்லது மனிதனாக, மனமாக ஈயை கொண்டிருக்கக்கூடிய உண்மையில் உணர்ந்து விடும்போது அதை உணர்வதற்காக நாம் சிந்தனை என்று ஒன்று ஏற்படுத்திக் கொண்டால் அதுவே அவனை நாடி பயணம் செய்யும் ஒரு நாட்டம். அந்த நிலையை நாடி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் 10 அடி எடுத்து நமக்கு உண்மை உணர்த்த வருகிறான். இன்ட்யூட்டிவ் நாலேஜ் என்ற தன்மையில உள்ளுணர்வு என்ற ஒலியாக அதை பற்றி சிந்திக்காமல், அவ்வாறு உள்நோக்கி ஆராயாமல் அந்த நிலையை நடாத நாளெல்லாம் பிறந்தும் வீணாகினார் என்பது பெரியவர்களுடைய குறிப்பு. அன்பர்களே, இதைய பேச்சுக்கு சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் உயிருக்கு, வாழ்வுக்கு முன்னும் பின்னும் உயிரின் நிலை. இது உயிரை பற்றிய. உடலான உயிராக இருக்கக்கூடியவன் மனிதன். உடலை நாம் தோற்றமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த உடல் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு சிறிய அளவிலேயே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் மேலும் ஒரு சிறிது அளவு நுட்பமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மெய்ப்பொருள் கண்டவர்கள் தான் முழுமையாக இறைவனின் திருவரையாடலையே ஒரு உடலிலே காணுகின்றார். அந்த நிலையில் இந்த உயிரை பற்றி சிந்தனையை மனிதன் எழுப்பிக் கொண்டது அறிவு. ஏதோ ஒரு விஷயம் அந்த திருப்பம் வரவே இல்லை என்று சொல்லலாம். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், நீண்ட காலம் தொட்டு வேதாந்திகள் அவருடைய கருத்துக்களை வழங்கி இருக்கின்றார்கள். பிருத்திவி, அப்பு, தேய்வு, வாயு, ஆகாசம் என்று பிரபஞ்சத்தை 5 வகையாக பிரித்து, அந்த ஆகாசம் என்ற நுண்ணிய தொகுளுக்கு தோற்றுவாயாக, முதற்பொருளாக, முன்னிலையாக, ஆதியாக, அனாதியாக இருப்பது மெய்ப்பொருள், தெய்வம் என்று உணர்ந்தார்கள். அந்த அளவிலே பஞ்சபூதங்களாகிய எந்த பொருளும் அதனுடைய கூட்டிலே உள்ள விகாச்சார வேறுபாடுகளுக்கு ஏற்ப இயக்க வேறுபாடுகளோடு இயங்குவதை உணர்த்திருக்கின்றார். ஆனால் உயிரை பற்றி கூறினார்களா? வேதாந்தத்தால் விளக்க முடியவில்லை. இதுவரைய வேதாந்தம் அதற்கு முயலுகிறது. ஏதோ உபனிஷத்துக்கள் என்ற இடத்திலே, கடோபனிஷத்து என்ற ஒரு இடத்திலே மாத்திரம் உயிரை பற்றி சில சிந்தனைகள் சிந்திக்க வைத்திருக்கின்றார்கள். அங்கே முடிவு கூற முடியவில்லை. விஞ்ஞானத்தை எடுத்துக் கொள்வோம். இதுவரையிலே உயிரின் இருப்பை அவர்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை. விஞ்ஞானிகள் உயிரை ஒப்புக்கொள்ளவே இல்லை. வேதாந்திகள் உயிருக்கு விளக்கம் கூறவில்லை. தெய்வத்தை பற்றி, மெய்ப்பொருளை பற்றி பல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை எழுதியிருக்கின்றார்கள், விளக்கியிருக்கின்றார்கள். ஆனால் உயிரை பற்றி எடுக்கவே வேதாந்திகளாலே விளக்கம் கூற முடியாதது உயிர், விஞ்ஞானிகளாலே இன்னும் ஒப்புக்கொள்ளப்படாதது உயிர் என்றால் உயிர் இல்லையா? இந்த வினா உயிரோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, உலகிக் கொண்டிருக்கக்கூடிய, இன்ப துன்பங்களை தீர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தனையாற்றல் மிக்க அனைவருக்கும் இந்த வினா எழத்தான் செய்யும். வேதாந்திகளாலே விளக்கப்படவில்லை என்றால்
விஞ்ஞானிகளாலே ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்றால் அது இன்னும் உலகிலே உணரப்படவில்லையா என்றால் அப்படி உணர்ந்தவர்கள்தான் சித்தாந்திகள், சித்தர்கள். சித்தத்தை அந்தமாக கொண்டு சித்தம் என்ற உயிர், சத்து சித்து அனந்தம் என்று மூன்றாக பிரித்தார்கள் மனிதனுடைய நிலையை. சத்தாக இருப்பது மெய்ப்பொருள், அதிலே இருந்து பின்னமாக்கி சக்தியாக்கி அதுவே உயிராக சித்தாகாசம் என்பதாக இயங்கிக் கொண்டிருக்கிறது சித் என்ற உயிர். அந்த உயிரிலே இருக்கக்கூடிய புலன்கள் மூலமாக உள்ள மலர்ச்சி மனம். ஆகவே சத் சித் அனந்தம் என்ற மூன்று நிலைகளையும் உணர்ந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த உயிருக்கு ஓமை இல்லை. ஆகினால அவர்கள் விளக்கம் கொடுத்தது எங்கோ ஒரு இடத்துல மிக மிக அரிதாக சுருக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த உயிரையும் முறையை விளக்கிவிட்டார்கள். அதுதான் அகத்தவம் என்ற சாதனை. உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். இந்த உயிர் என்பதை உணர்ந்து கொண்டால் மிக மிக நுண்ணிய பொருள். அதனுடைய அது ஆகாசம் எனப்படும். அதனுடைய திணிவு நிலைதான், திணிவு நிலை வேறுபாடுகள் தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற மற்ற 4 பூதங்கள். அந்த உயிர் என்பது என்ன என்பதை உணர்ந்து கொண்டோமேயானால் அதனுடைய திரட்சியே பிரபஞ்சம், உலகம், எல்லா தோற்றங்களும். அந்த உயிருக்கு மூலமான ஒரு நிலையை மெய்ப்பொருள். காணாத தெய்வத்துக்கும் காணும் உலகத்துக்கும் மத்தியிலே நடுநாயகமாக விளங்கிக் கொண்டிருப்பது உயிர். அந்த உயிரை உணர்ந்தால் அல்ல, அந்த உயிரிலே இருந்து பழக்க நிலை அடையும் மனதை உணர முடியாது. மனத்தை உணர்ந்தால் அல்லாது அவன் அடித்தளமாகிய பிரம்மத்தை, தெய்வத்தை உணர முடியாது. ஆகவே விஞ்ஞான கருவிகளைக் கொண்டு மனத்தையோ உயிரையோ மெய்ப்பொருளையோ உணர்ந்து கொள்ள வழியே இல்லை. ஆகையினாலே இந்த 3 பொருளும் மறைபொருள் என்று கூறப்படுகின்றன. இந்த மறைபொருட்களை விளங்கிக் கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றதோ ஆற்றல் பெற்ற அறிவுக்கு 6வது அறிவு என்று பெயர். அன்பர்களே, இந்த உயிரை பற்றி உயிருள்ள அனைவரும் அந்த உயிரிலே இருந்து எழக்கூடிய சிந்தனையிலே உயர்ந்த அனைவரும் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்து சிந்திக்க முடியவில்லை. அதற்கு போதிய விளக்கம் கிடைக்கவில்லை. ஒரு நம்பிக்கையின் மீது ஏதோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைந்து கொண்டு அப்படி எண்ணி நம்பி பல தடவை நம்பி அதுவே ஒரு பதிவாகி அது நிச்சயமாக இருக்கும் என்ற அளவிலே பெரும்பாலோர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக உயிரின் நிலையை அறிய வேண்டுமானால் நாம் சிந்திக்கத் தொடங்க வேண்டும். அத்தகைய புதிய முறையிலே உங்கள் சிந்தனையை திருப்பி விடுவதற்கு, அப்படி திருப்பப் பெற்ற சிந்தனைக்கு ஒரு ஊன்றுகோல், ஒரு வழிகாட்டி, ஒரு எல்லை, இவற்றை காட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிதான் இன்றைய பொருள் பற்றிய உரையும் சிந்தனையும் ஆகும். நீங்கள் எங்கு சென்றாலும் தத்துவ ஞானத்தில் கிடைக்கிறது. நாம் இறந்த பிறகு உயிரின் நிலை என்ன, எங்கே போவோம் என்று கேட்கின்றேன். இன்னும் சிலர் சென்று நான் இந்த உலகிலே பிறப்பதற்கு முன்னதாக எப்படி இருந்தேன் என்று கூற முடியுமா என்று வியப்போடு கேட்கின்றேன். 2 கேள்விகள். இறப்புக்கு பின்னர் உயிரின் நிலை என்ன, பிறப்புக்கு முன்னம் உயிரின் நிலை என்ன என்ற 2 கேள்விகளோடு நீங்கள் தொக்கி நிற்கின்றீர்கள். அங்கே முக்கியமான ஒன்று விடுபட்டு போயிற்று. அந்த முக்கியமான ஒரு இடத்தை விட்டுவிட்டதினால இறப்புக்கு பின்னாலேயோ அல்லது முன்னாலேயோ உயிரின் நிலையை உணர முடியாது, அதை பற்றிய தெளிவு பெற முடியாது. அந்த விடுபட்ட இடம்தான் இப்பொழுது இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் இந்த விழிப்பு நிலையில் அறிவோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஈடுபங்களை திட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையே உயிர் நிலை என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் கிடைத்த பின்னர் முன்னே தேடலாம், பின்னே தேடலாம்
இந்த விளக்கத்தை வைத்துக் கொண்டு முன்னும் பின்னும் தேடினால்தான் ஓரளவு அதற்கு விடை கிடைக்கும். இப்போது இருக்கிறது உயிர். யாரேனும் உயிர் எனக்கு இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்படி இல்லாவிட்டால் நாமதான் தெரிந்து கொள்ளணும் அங்கே உயிர் இல்லை. அப்படி எல்லோரும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். பிராக்டிகல். இந்த நிலையிலே உயிர் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். முதலிலே அன்பர்களே, வேதாந்தத்தின் மூலமாக விளக்குகின்றேன். பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள். பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம் என்று. அதுவே நிலம், நீர், வெப்பம், காற்று, விண் எனப்படுவது. இந்த பஞ்சபூதங்களின் கூட்டாக உள்ள இந்த உடல் உயிர் என்ற பூதம். பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதங்களை அன்றி வேறில்லை. பஞ்சபூதங்களுக்கு அப்பால் பரந்தான், வேறு இல்லை. அதனால்தான் இடம் என்பதை பஞ்சபூதங்களை விளக்கிக் கொண்டது. அதற்கு முடிவாக உள்ளது பரம் என்று கூறியது. வேதத்துக்கு அந்தமாக உள்ளவன் இறைவன். வேதாந்தம் என்ற பெயர் வைக்கப்பட்டது. இந்த இடத்திலே அந்த வெண் என்று சொல்லக்கூடியது எதுவோ அதுவேதான் இந்த உடலிலே உயிர் எனப்படுவது. வடநூலார் ஆகாசம் என்று சொல்வார்கள். அந்த ஆகாசத்தினுடைய நிலை 3 இடங்களிலே வேறுபட்ட பெயர்களால் வழங்கப்படுகின்றது. பேரியக்க மண்டலம் முழுமையும் அந்த ஆகாசம் என்ற துகள் நிறைந்து தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு இயங்கி ஆற்றல் கடலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆத்தானே அந்த ஆகாசம் என்ற துகள் இணையும் போது அந்த இணைப்பிலே உள்ள திரிவுக்கு ஏற்ப காற்றாகவும் நெருப்பாகவும் நீராகவும் நிலமாகவும் கூட்டுச் சேர்க்கைதான். ஆகாசத்தினுடைய கூட்டுச் சேர்க்கைதான் இந்த 5 பூதங்களுமாகும். ஆகாசம் தவிர, விண் தவிர மற்ற 4 பூதங்களிலேயும் ஊடுருவி இதே ஆகாசம் நிறைந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த பொருளிடத்திலும் அந்த இடத்திலே அந்த ஆகாசத்துக்கு பூதாகாசம் என்று பெயர். பிசிக்கல் லைஃப் அகத்தாகாரமாக எங்கும் நிறைந்த இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் நிறைந்த ஆகாசத்துக்கு யூனிவர்சல் லைஃப். பொருட்களுக்கு ஊடையில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு பிசிக்கல் லைஃப் பூதாகாசம். அங்கே மகா ஆகாசம், இங்கே பூதாகாசம். அதுவே உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கும் போது இதற்கு சித்தாகாசம் என்று சொல்வார். சித்தம் ஏனென்றால் அறிவு என்ற கான்சியஸ்னஸ் அதையே உயிரையே இடமாக பெற்று இயக்க நிலையமாக பெற்று அதிலே இருந்துதான் புலன்களை மூலமாக வடக்கு நிலை எய்தி மனமாக அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த சித்தம் என்ற ஒரு சொல்லிக் கொண்டு அதை சித்து என்று சொன்னார்கள். சத்து சித்து. அது படக்க நிலையிலே ஆனந்தமாக பல கோடி உருவங்களாக, காட்சிகளாக, கருத்துக்களாக ஆவதனால ஆனந்தம் என்று சொன்னார்கள். ஆனந்தம் இல்லை. ஆனந்தம் வேறு, அனந்தம் வேறு. ஆனந்தம் என்றால் எண்ணிறந்த, இது மனதின் தன்மை. ஆனந்தம் என்றால் மனிதன் அவன் எல்லாவற்றையும் தாண்டி, பஞ்சபூதங்களையும் தாண்டி அவனுடைய அறிவு மெய்ப்பொருளோடு கலந்து நிற்கும் போது ஒன்றாகி அவனே இவனாக இருக்கின்றாரே, அங்கே ஆண் என்ற மனிதன் முடிவு பெறுகிறான். ஆண் அந்தமடைகிறான். ஆனந்தம் அது அமைதி. அதுதான் அந்த அமைதியே பேரின்பமாக நாம் கருதுகிறோம். அந்த ஆனந்தம் வேறு, இங்கே ஆனந்தம் சத் சித் ஆனந்தம். அந்த முறையிலே இந்த உடலிலே இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது அந்நுண்துகளாகிய உயிர்த்துகள், கோடான கோடி உயிர்த்துகள்கள் இணைந்து ஒரு கூட்டாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த உயிரோ நிலைத்ததாக இருக்கின்றதா என்று பார்த்தீர்களானால் அது நிலைத்ததாக இல்லை. உயிர்த்துகள்கள் எண்ணிறந்தன வந்து கொண்டே இருக்கின்றன. எண்ணிறந்தன உடலை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கின்றன. மத்தியிலே ஒரு ஸ்டாப், ஒரு இருப்பு. அந்த இருப்பை வைத்துக் கொண்டு இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பஞ்சபூதங்களே இந்த உடலிலே இருந்து எப்பொழுதுமே பிரிந்து கொண்டே இருக்கும். அது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் எவ்வளவு எப்படி பிரிகின்றன, எப்படி வந்து கொண்டிருக்கின்றன என்பது சிந்தித்தால் தெரிந்து கொள்ளலாம். சாதாரணமாக நாம் உடலை பார்க்கும் போது அப்படியே இருக்கிறா போல இருக்கும். போனமாக இருந்த உடம்பு இப்பொழுது நமக்கு இல்லை. அது அவ்வளவு மாறிவிட்டது. வேறு உடம்புதான் வந்திருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் காலையில இருந்து மாலை வரையில ஒன்றுமே உணவு எடுக்காமல் தண்ணீர் குடிக்காமல் இருப்போம்.
அல்லது மறுநாள் காலை வரையிலே இருப்போம். காலையிலே எடை போட்ட பிறகு மறுநாள் காலையிலே எடை போட்டு பார்ப்போம் இந்த உடலை. அப்பொழுதுதான் தெரியும் எவ்வளவு எடை குறைந்திருக்கிறது என்று. அந்த அளவு அணுக்கள் வெளியே இந்த உடலிலேயும் ஒரு நாளைக்கு அதே அளவு நாம் உண்ணும் உணவிலே இருந்து, தண்ணீரிலே இருந்து, காற்றிலே இருந்து, வானிலே இருந்து வரக்கூடிய காந்த கதிர்களிலே இருந்து, பூமியின் நடுமையத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அணுத்துகள்களிலே இருந்து அந்த உயிர் மேலும் மேலும் கூடிக்கொண்டே நாம் பார்க்கும் போதே, கேட்கும் போதே, வேலை செய்யும் போதே அந்த உயிர் துகள்கள் அதிலிருந்து தோன்றிய ஜீவகாந்த சக்தி செயல்படும் போது அந்த அலையோடு அலையாக சில பிரிந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். மத்தியிலே ஒரு திணிவு நிலை, ஒரு இருப்பு நிலை. இதுதான் உயிர். இது உடலிலே உள்ள பஞ்சபூதங்களும் அப்படியேதான். உதாரணமாக நாம் ஒரு ஆற்றை பார்க்கிறோம். ஆற்றிலே தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பார்க்கிறீர்கள்? ஆறு. எவ்வளவு நாளாக இந்த ஆறு இருக்கிறது. ஆனால் போன நிமிடம் பார்த்த ஆறு இல்லை இல்லை. அந்த தண்ணீர் ஓடிவிட்டது. வேறு தண்ணீரைத்தான் பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீரை அதுவே ஆறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று நம் உடலிலே ஒவ்வொரு பொருளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன, வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அது மத்தியிலே நிற்பதுதான் நமக்கு எப்பொழுதும் பர்மனண்டா இருப்பது போல, சாஸ்வதமாக இருப்பது போல ஒரு மயக்க காட்சியை அளிக்கின்றது. ஆனால் இந்த உயிர் எப்பொழுதும் வந்து கொண்டே போய்கொண்டே இருக்கக்கூடிய, வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நுண்சுகள். இந்த உயிருக்கு அளவு கூறும் போது சித்த பெருமான் கூறுகின்றார், ஒரு பசுவினுடைய ரோமத்தை அதனுடைய கனம் எவ்வளவோ அந்த அளவு நீளம் வைத்து வெட்டி விடுங்கள். முதலிலே 1,00,000 கூறு செய்யுங்கள். ஒரு கூறு எடுத்துக்கொண்டு மீண்டும் அதை 1,00,000 கூறாக மாற்றுங்கள். சிதறவிட்டால் அந்த 1,00,000 கூற்றிலே ஒன்றெடுத்து அதிலே 1,00,000, லட்சத்தில் ஒன்று எவ்வளவு இருக்கும் என்று அனுமானம் கொண்டால் அதுதான் உயிரினுடைய அளவு என்பது விளக்கப்பட்டிருக்கிறது நூல்களில். இப்பொழுது நினைந்து பாருங்கள், அத்தகைய துகள் 1, 2, 10, 8 சேர்ந்த பிறகுதான் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணு என்ற தோற்றம். அணு என்பது தனியானது அல்ல, ஒரு குடும்பம். இத்தகைய உயிர்த்துகள்களினுடைய குடும்பம் அதுதான் அணு. அந்த அணுக்கள் பல சேர்ந்தால் பேரணு என்று மாலிக்கூல் என்று சொல்வார். அவைகள் பல சேர்ந்த திணிவு நிலைதான் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து தோற்றங்களும். ஆகவே இந்த உடலிலே பருவுடல், நீர், ரத்தம் முதலியன வெப்பம் கலந்து எப்பொழுதுமே ஒரு அளவு சூடு ஏறிக்கொண்டிருக்கிறது. காற்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கு நுண்ணியதாக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் உயிர். அந்த உயிர் நாம் செய்யும் செயல்களில் எல்லாம் பதிவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்த செயல்களை எல்லாம் அவ்வப்போது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த உயிர் தொழிலே எல்லாம் அலை இயக்கமாக பதிவு பெறும். அதே போன்ற அலை இயக்கமாக இருக்கும். இந்த உலகிலே எந்த பொருளில் இருந்தும் அலைகள் எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டிருக்கும் காரணம், ஒவ்வொரு பொருளிலே உள்ள சிறு சிறு அணு தன்னைத்தானே வேகமாக சுற்றிக் கொண்டிருப்பதனாலே, பல சேர்ந்தும் சுற்றிக் கொண்டிருப்பதனாலே, எல்லாமே இயங்கிக் கொண்டிருப்பதனாலே அங்கிருந்து அலைகள் வீசிக் கொண்டுதான் அந்த அலை மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவி பாய்தல், இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்ற முறையிலே அலைக்கு 5 வகையான இயக்கங்கள். அதே போன்று இந்த உயிரிலே இருந்து உயிர்த்துகள் தன்னைத்தானே வேகமாக சுற்றிக் கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய திரிவு அலை இந்த உடல் முழுவதும் திணிவு பெற்று அதுதான் ஜீவகாந்த சக்தி என்றும் பயோ மேக்னட்டிசம் என்று சொல்றார். அந்த ஆற்றல் தான் உடலையும் நடத்திக் கொண்டிருக்கிறது, மனதையும் நடத்திக் கொண்டிருக்கிறது. உயிரின் பழக்க நிலையே அதனுடைய அலை மூலமாக காந்த சக்தியாக இயங்கும் போது அங்கே அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய அறிவு இந்த இயக்க நியதிகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளுகிறது. எந்த எந்த இடத்திலே பிணக்கு ஏற்படுகிறதோ, இயக்கத்திலே சீர்குலைவு ஏற்படுகிறதோ, அணு அடுக்குகளில் அதை துன்பமாக உணர்கின்றது. இனிமையாக நடைபெறும் போது அது இன்பமாக உணர்கின்றது. ஆகவே உயிர் என்பது எதுவோ அந்த உயிரையே அடைக்கலமாக பெற்று இயக்க நிலையமாக பெற்றுத்தான் அறிவு என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மை தெரிந்தால் போதும்.
இந்த தன்மையிலே நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் பதிவு பெற்றுக் கொள்ளும். அந்த பதிந்த அத்தனையும் தானாகவோ நாம் வேண்டும் போதோ அதே பதிவுகள் எண்ணம் எண்ணமாக, செயல்கள் செயலார்வமாக மலர்ந்து கொண்டே இருக்கும். இதை நாம் அனுபவமாக பார்க்கிறோம். இது எங்கே இருந்து வந்தது? இந்த உயிர் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிற போது உணவிலே இருந்து அஸ்ட்ரோனாமிக்கல் ரேடியேஷன்ஸ், கோள்களிலே இருந்து வரக்கூடிய காந்த அலைகளிலே இருந்து, காற்றிலே இருந்து, உணவிலே இருந்து, பூமியின் நடுமையத்திலே இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள்ல நாம் நம்முடைய உடல் செல்கள் இழுத்து அது உடலுக்கு அனுப்பிக் கொண்டே இருக்கின்றன. அந்த உயிர் இவ்வாறு புலன்கள் மூலமாக அதனுடைய சக்தி இயங்கும் போது ஒளியாக சுவையாக மனமாக இவ்வாறெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது இப்பொழுது தெரிந்து கொள்ளும். ஆனால் இது எங்கே இருந்து வந்தது இந்த உடலுக்கு ஆதியில என்று பார்த்தால், எது இந்த உடலுக்கு ஆதியாக கொள்ளலாம்? பிறந்த நாளை கொள்ளலாமா? பிறந்த போது உயிர் அப்பொழுதுதான் வந்ததா? அதற்கு முன்னதாக இருந்தது. இங்கே இரண்டு விதமான கருத்துக்கள். முற்காலத்திலே விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெறாத காலத்திலே 7வது மாதத்திலேதான் கருவிலே உயிர் வருகின்றது என்று எண்ணியிருந்தார். காரணம், 7வது மாதத்திலே தான் லங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈரல்கள் நல்ல முறையிலே கட்டப்பட்டு முழுமை பெறுகின்றன. அதன் பிறகு அது இயங்க ஆரம்பிக்கிறது. தாயினுடைய சுவாசத்தோடு சேர்ந்து குழந்தையினுடைய ஈரல்களும் இயங்க ஆரம்பிக்கும். அதனாலே அப்பொழுதுதான் 7வது மாதம்தான் உயிர் வருகிறது என்று எண்ணினார். இதை அறிவதற்காகவே அந்த காலம் தொட்டு இதை இந்த கருத்துக்கு வரும் காலம் வரையிலே எவ்வாறு ஆராய்ச்சி நடத்தினார்கள் என்று நீங்கள் சிந்தித்தீர்களே ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வயிற்றிலே உருவாகக்கூடிய கரு எந்த எந்த மாதத்திலே எவ்வாறு உருவாகும், எந்த அவையை எப்பொழுது உருவாகும் என்று எப்படி கண்டுகொள்வது? ஆராய்ச்சிக்கு தேவை, மருத்துவருக்கு தேவை. அந்த காலத்திலே டெலிவிஷனோ அல்லது டெலஸ்கோப்போ எக்ஸ்ரேயோ கிடையாது. ஆகையினாலே ஒரு தந்திரம் செய்தார். எந்த தாயானால் இறந்து விட்டால், கருவோடு இறந்து விட்டால் அவளை அப்படியே புதைக்கக்கூடாது, புதைத்தால் பாவம். அந்த கருவை வெளியிலே எடுத்துத்தான் புதைக்க வேண்டும் என்று ஒரு கற்பனையை கொண்டு வந்தார். அதன் மூலம் வெற்றி பெற்றார்கள். ஒவ்வொரு பெண்ணின் கருவோடு உயிர் நீத்த பெண்ணின் வயிற்றிலே இருந்து கருவை எடுத்த போது அது அந்தந்த மாதத்திலே இருக்கக்கூடிய வளர்ச்சியை கண்டார்கள். 7வது மாதம்தான் ஈரல்கள் சரியாக அமைக்கப்படுவதை கண்டார். உறுத்தலும் முதற்சிங்கள் கம்பமாம், இருமதியில் உற்ற தலை முதுகுமுகமாம், ஓது 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் உருவிரல்கள் அறையும் உண்டாம், திருத்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவமாம், செய்ய 5ஆம் திங்களில் செய்நாவு கண்களாம், செப்பு 6ஆம் திங்கள் சேர்ந்திடு நகங்கள் உண்டாம், விஞ்சி 7ஆம் திங்கள் மயிர் நரம்பு எலும்பு விளங்கிடும் ஜலமோடுதான், மேவிடும் ஜலமலும் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சு உண்டாகுமே, 8ஆம் திங்கள் தாய் உண்ட சாரங்கள், அதாவது 8வது மாதத்திலே பூர்த்தி ஆகிறத சொல்றாங்க. ஆகவே இம்மாதிரியாக வளர்ச்சியை கண்டுபிடித்தார். ஒரு உண்மையை கூறுகின்றேன். இங்கே இந்த குழந்தையின் வளர்ச்சி கருவிலே எதுவோ அதுதான் உலகம் முழுவதும் இப்பொழுது 1, 2, 3 என்ற குறிப்புகளிலே உள்ள சைக்கிளை. உறுத்தங்கள் கம்பமாம், அந்த கம்பமாக இருக்கிறதை கொண்டு 1 என்பதை நீட்டி வைத்தார். உற்ற தலை 2வது மாதத்திலே தலை பாரமாகிறது, உருவாகிறது என்பதை மேலே ஒரு சுழி போட்டுவிட்டார். கால் உண்டாகிறது என்ற போது கீழ்ச்சுவை சுழியும் போட்டார்கள். மூக்கு என்பதை காண்பிப்பதற்காக 4 என்பதற்கு மூக்கு போன்ற உருவத்தை வரைந்தார்கள். செவியை காண்பதற்காக 5 என்று போட்டு அங்கே ஒரு கோடு இட்டார்கள். எலும்பு மயிர் தோன்றுகின்றது என்பதை குறிப்பதற்காக 2 கோடுகள் 7. இந்த உடல் முழுமையாக பூர்த்தி ஆகிறது என்பதை 2 பக்கமும் பூர்த்தி ஆகிறது என்பதை 8 என்பதை போட்டு 2 பக்கமும் போட்டார். உயிர் இந்த உடலை, இந்த தாயினுடைய உடலை விட்டு வெளியேற தயாராக இருக்கிறது என்ற திருப்பத்தை காட்டி அதை 9 என்ற ஒரு எண்ணை போட்டு கருவேறு பிண்டம் வேறாக பிரியது என்பதை காட்டுவதற்காக 10 போட்டார்கள். 10 இது உலகம் முழுவதும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இயற்கைக்கு ஒத்ததாக இருப்பதனால. நண்பர்களே, இந்த வளர்ச்சியெல்லாம் சரியாக நீங்கள் கூர்ந்து பார்த்தீர்களானால்
அங்கே உயிர் இல்லாமல் வளர முடியுமா 7 மாதம் வரையில?